இவங்க லீவ்னால சும்மா இருக்க விடுறாங்களா? 1008 ப்ராஜெக்ட் கொடுத்து உயிரை வாங்குறாங்கயா. லீவு மாதிரியே இருக்க மாட்டேங்குது. ஊருக்கு போய் பாட்டி கூட விளையாடலான்னா இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு லீவ் என்ஜாய் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் வச்சு ஒரு முழு அனிமெல்லாம் மாற்றணும்னு சொல்கிறாங்க. இதில் என்னதான் இருக்கு? ஒரு பறவையோட தலை இருக்கு. இது பார்த்தா குரங்கு வேற மாதிரி இருக்கு. மனுஷனோட காலு. மீனோட உடம்பு. அதுக்கப்புறமா தட்டானோட ரெக்கை. இதெல்லாம் சேர்த்து ஒரு உருவத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இதை எப்படி செய்ய முடியும்? ஒரு பறவையோட தலையில ஒரு மீனோட உடம்பு, அது கூட ஒரு குரங்கோட வாலு, மனுஷனோட கால் கூட தட்டான் ரெக்கையே அதுல இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து வச்சா உருவம் பார்க்க சகிக்குமா? கண்டிப்பா சகிக்காது. இதெல்லாம் எங்க வைக்கணும்னு ஒருத்தருக்கு மட்டும்தான் கரெக்டா தெரிஞ்சிருது. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு படத்துல பார்ப்போம். இந்த பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தோட முதல் காலாண்டோட முதல் பாடம் இப்ப படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். எங்க அன்புல பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருங்க. போன வருஷம் முழுவதும் எங்களை பத்திரமா பார்த்ததுக்காக நன்றி. இந்த வருஷம் முழுவதும் எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. பார்க்குற கேட்கறதுல ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கும் என் ஜீவன் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இந்த வாரம் பாடம் தலைப்பு ஒரு புதிய உலகம். இந்த வார பாடத்துக்கான மனப்பாடம் ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவரோட அன்பானவர்னு அவரோட படைப்புல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் செய்யணும்னு சொல்லி உருவத்தை மாதிரியே இந்த உலகமும் ஆரம்பத்துல அலங்கோலமா இருந்துச்சு. ஆண்டவர் இருட்டா தண்ணி நிறைஞ்ச உலகத்தை பார்த்தாரு. இந்த உலகத்தை சரி செய்யறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு முடிவு பண்ணாரு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாவதாக. அப்ப திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சு. ஆண்டவர் அந்த வெளிச்சத்தையும் இருட்டையும் ரெண்டா பிரிச்சாரு. அந்த வெளிச்சமா இருந்ததை பகல்னு சொன்னாரு, இருட்டா இருந்ததை ராத்திரின்னு சொன்னாரு. இது ஆண்டவரோட படைப்புல முதல் நாளா இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் அந்த தண்ணிய பார்த்தாரு. ஆண்டவர் அந்த தண்ணி கிட்ட ஒரு பக்கமா போக சொன்னாரு. உடனே தண்ணி ஒரு பக்கமும் ஆகாயமும் ஒரு பக்கமும் பிரிஞ்சது. இது ஆண்டவரோட படைப்புல ரெண்டாவது நாளா இருந்துச்சு. ஆண்டவர் தண்ணி ஒரு பக்கமா போனதும் தரை வரணும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த தரையில நிறைய செடிகள், கொடிகள், மரங்கள் வளரணும்னு சொன்னாரு. அது விதையுள்ள பழங்களை கொடுக்கணும்னு சொன்னாரு. இதோட படைப்புல மூணாவது நாளா இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் மேல பார்த்து பகல் ஆறுறதுக்கு பெரிய வெளிச்சமான சூரியனை வரணும்னு சொன்னாரு. ராத்திரி இருள அழகாக்குறதுக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தான நிலவும் நிறைய நட்சத்திரங்களும் அவரு வரணும்னு சொன்னாரு. இது ஆண்டவன் படைப்புல நாலாவது நாளா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆண்டவர் அந்த தண்ணிய பார்த்து நிறைய மீன்கள் வரட்டும் அப்படின்னு சொன்னாரு. மேல வானத்தை பார்த்து நிறைய பறவைகள் வரட்டும் சொன்னாரு. வகை வகையான பறவைகள், வகை வகையான மீன்கள் இருந்துச்சு. இது ஆண்டு சிருஷ்டிப்புல 5வது நாளா இருந்தது. ஆண்டவர் தரைய பார்த்து அதுல நடக்கிற உயிரினங்கள் வரணும்னு சொன்னாரு. அதுல வகை வகையான மிருகங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆண்டவர் சொன்னாரு, நம்மள மாதிரி மனுஷங்களை உருவாக்குவோம் அப்படின்னு. இந்த பறவைகள், மீன்கள் எல்லாத்தையும் இந்த மனுஷங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் ஆணும் பெண்ணுமா மனுஷங்களை பறிச்சாரு. இந்த உலகத்தை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சாரு. எல்லா மரத்திலும் இருக்கிற பழங்களும் செடிகளும் உங்களுக்கு சாப்பாடா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் படைச்சு எல்லாத்தையும் பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இது அவரோட படைப்புல 6வது நாளா இருந்துச்சு. ஆண்டவர் இந்த உலகத்தை 6 நாள்ல படிச்சாரு. இந்த உலகத்தை அழகா ஒன்னா படைச்சாரு. அது ஆளாம எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறாரு.
இந்த உலகத்துல இருக்கிற இயற்கையான காரியங்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒண்ணும் எவ்வளவு வித்தியாசமா ஒன்னா இருக்கு. ஒன்னையும் பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களால யோசிக்க முடியுமா? இது சரியானபடி இயங்குறதுக்கு உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஆண்டவர் இந்த உலகத்தை மனிதர்களுக்காக படைச்சாரு. அதுக்கு தான் தேவையானது எல்லாமே முன்னாடியே படைச்சிட்டு கடைசி நான் மனுஷங்களை படிச்சுட்டு அதை பார்க்கறதுக்கும் அதை என்ஜாய் பண்றதுக்கும் கடைசியா உருவாக்குனார். ஆண்டவர் இந்த உலகத்துல படிச்சது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, ரொம்ப திருப்தியாவும் இருந்தாரு. அவர் படிச்ச இயற்கையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாருன்னு இந்த இயற்கையை பார்த்து நமக்கு தெரியும். பூக்குற ஒவ்வொரு பூல இருந்து அவரோட அன்பான சிரிப்புகளை தெரியுது. ஒவ்வொரு பழங்களோட ருசியில அவர் ஆச்சரியமா பார்க்க முடியும். இப்படி எல்லா காரியங்களையும் அவரோட அன்பு வெளிப்படுது. என்னை இன்னைக்கு பாட சொல்லுது, ஆண்டவர் அன்பா இருக்கிறது அப்படின்றது அவரோட படைப்புல நம்மளால நல்லா பார்க்க முடியும்னு. இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். எங்களை அன்புல பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூடதுக்காக நன்றி. இந்த இயற்கையை நீங்க படிச்சதுக்காக, நாங்க ருசிக்கிறதுக்காக படிச்சதுக்காக ரொம்ப நன்றி. எங்க கூட இருங்க. நான் செஞ்ச பாவங்களை மன்னிங்க. நாங்கள் உங்க சொல்படி கேட்டு நாங்கள் நல்ல பிள்ளைங்கிற இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்க கேட்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவே ஜெபிக்கிறோம் என் ஜீவன அன்பு பரமபிதாவே. ஆமென்.